உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, நீங்க அந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ஒய்ஃப் பாரதியவே உங்களுக்கு யாருன்னு தெரியாது. உங்க குழந்தையும் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் புதுசா தெரியுவாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா எதுக்கும் ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சிட்டேன் டாக்டர். எனக்கு இனிமே பாரதி யாருன்னே தெரியக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஆபரேஷனை பண்ண போறேன். நீங்க அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. பவித்ரா, நீ மாப்பிளைய கூட்டிட்டு கிளம்பு, நாங்க பேசிக்கிறோம். இல்லம்மா, எங்களுக்கும் காரணம் தெரிஞ்சாகணும். இந்த வீட்டை பாட்டி எங்களுக்கு தானே கொடுத்தது. அப்ப எங்களுக்கு தான் முதல்ல தெரியணும். அத்தா ஆண்டாளு, அத்தா இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல அதிகால பூஜை. இந்தா வச்சுக்கோ. பா, ஏன் இப்படி பண்ண? உன்னதான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? ஏதா நான் என்ன பண்ண? இந்த வீடு யார் பேர்ல இருக்கு சொல்லு. இந்த வீடு பாட்டி பேர்ல இருக்கிற சொத்து இதெல்லாம் யார் பேர்ல இருக்கு? ஏதா இதுக்குதான் இப்படி படக்குன்னு கேட்டியா? நீயே என் பேர்ல தான் இருக்கு. என்னவா? பா, இது பாட்டியோட சொத்துப்பா. உன் பாட்டியோட மகன் நான் தானே. ஆத்தாவோட சொத்து மகனுக்கு வரதுல என்ன தப்பு? என்ன புரியல? அதுக்காக நான் செத்துட்டேன்னு சொல்லி சொத்தை மாத்தி எழுதுவேன் நீ? பா, பாட்டி செத்துட்டாங்கன்னு எதுக்குப்பா பொய் சர்டிபிகேட் வாங்கின? நீயும் புரியாத மாதிரியே இவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க பாரு. அதுக்கு காரணம் வேற யாரு? உன் புருஷன் தான். இந்தாரு, ஆரம்பத்துல அவருக்கு எனக்கு ஒத்து வரல. அப்போ உன் ஆத்தாக்காரி என்ன பண்ணா? அவ சொத்த பூரா அவர் பேர்ல எழுதி வச்சால. அப்புறம் 10 குறைக்கு உன் அப்பதான் வேற அவ சொத்து பூரா பேராண்டிக்கு பேராண்டிக்கு பேராண்டிக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதான் ஒரு கோவத்துல பண்ணிவிட்டேன். கோவம் தான் கொலை கூட செய்வியாடா? இதுக்கு எடுத்தாலும் இப்படியே கேட்டுக்கிட்டே இரு. இப்ப சொத்து போற என்ன வருது தின்னுப்பட்டேனா நானு? அன்னைக்கு ஏதோ இவர் மேல இருந்த கோவம் அப்படி பண்ணிவிட்டேன். அதுவும் இல்லாம உங்க எல்லாரும் கூடயும் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு காரணம் தான். இந்த அம்புடி சொத்தும் எனக்கு தான் வேணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பவோ போய் கோர்ட்ல கேஸ போட்டு வாங்கியிருக்க மாட்டேனா? ஏதோ அன்னைக்கு இருந்த கோவத்துல அப்படி பண்ணிவிட்டேன். ஆமா, எனக்கு கோவம் தான் அப்படித்தான் பண்ணுவேன். ஆனா கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சரியாயிடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இத போய் நீங்க எல்லாரும் இப்படி பெருசா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, கோவம் வந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பவித்ரா, அவசரப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. சரிதா, நான் செஞ்சது தப்புதே. போதுமா? மன்னிச்சுக்கோ. சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதுனது பிரச்சனை இல்லடா. ஆனா பெத்தவ உயிரோட இருக்கும்போது அவ செத்துட்டான்னு சர்டிபிகேட் வாங்கின பாரு, அதாண்டா வலிக்குது. நீ நல்ல மகனா நடந்திருந்தா நான் ஏன்டா பேர மேல சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்ல போறேன். ஏதா நான் தான் ஏதோ கோபத்துல பண்ணிவிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. வேண்டாம் சாமி, உன் கோபமும் வேணாம், உன் பாசமும் வேண்டாம். உன்ன மாதிரி ஒருத்தனை பெத்ததை நினைச்சு பையனெல்லாம் எரியுதுடா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் எப்படி நான் இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் நான் நிம்மதியா இருக்க முடியுமா? நீ என்னைக்காவது என் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்?
இப்ப சொல்லண்டா, இந்த நிமிஷத்துல இருந்து உன் மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன்டா. நான் செத்தாலும் நீ என் மூஞ்சில முழிக்கவே கூடாதுடா. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு கொள்ளு கூட போடக்கூடாதுடா. என் பேரை அழகர் எனக்கு கொள்ளி வச்சா போதுண்டா. இன்றையில இருந்து உனக்கு எனக்கு நடுவுல ஆத்தா மகங்கிற உறவு முடிஞ்சு போச்சுடா. ஆத்தா என்ன நீ என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்டடா. இப்ப நான் உன்னை பாக்குறதாண்டா கடைசி. அவரு என்ன வேணான்னு தூக்கி போட்டு போகதான் முடிவு பண்ணிருக்காரோன்னு எனக்கு தோணுது. ஏய், லூஸ் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவரு கோவத்தை காட்ட தெரியாம காட்டிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. மத்தபடி ஆதியால உன்னை விட்டெல்லாம் இருக்க முடியாது. இல்லடி, எனக்கு ஆதியோட ஒவ்வொரு அசைவும் தெரியும். அவர் இப்போ பழைய மாதிரி இல்லடி. அவர் மனசுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் இப்படி சூசைட் ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டல் போலனா அவர் இங்க திரும்பி வந்திருக்கவே மாட்டாரு. இப்ப அவர் வந்தது கூட என்ன காப்பாத்தி விட்டுட்டு போனோம் தானே தவிர அவர் என் கூட வாழ்றதுக்கு வரலன்னு தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா ஏதோட தப்பா நடக்க போதா ஆண்டாள். எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. என்ன நடக்க போதுன்னு நினைச்சாலே கை கால்லாம் நடங்குது. ஏய், ஆதி இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஆண்டாள். பாரதி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுரி. அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன், சரியா? நீ நீ அழாம இரு திரும்ப திரும்ப. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.